ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த பச்சை கற்பூரத்தை எதுக்காக இந்த சாயப்பா தொட சொன்னேன்னு யோசிக்கிறியா? சாதாரணமாகவே எல்லா கஷ்டங்களையும் தவிடுபடி ஆக்குறதுக்கு என்னுடைய உதி ஒன்னே போதும். ஆனால் என்னுடைய உதியை நீ என்னதான் நெத்தியில் வச்சுக்கிட்டாலும் தினமும் அதை பின்பற்ற உன்னால் முடியலை. நீ போகும் இடத்துக்கு என்னுடைய உதியை உன்னால் கொண்டு போகவும் முடியலை. அதனாலேயே பல சமயங்களில், பல இடங்களில், பல சூழ்நிலைகளில் கெட்ட எண்ணங்கள் உன்னை ஆக்கிரமிக்குது. கெட்ட மனிதர்களும் உன்னை ஆக்கிரமித்து உனக்கு தப்பான வழிகாட்டலாக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் கெட்ட சக்திகளும் எதிர்மறை எண்ணங்களும் உன் வாழ்க்கையை விட்டு அழிஞ்சு போகணுன்றதுக்காக இந்த பச்சை கற்பூரத்தை தொட சொன்னேன். இந்த பச்சை கற்பூரத்தை தொட்டதின் மூலமாக உன்னை சுற்றியும் உன் வாழ்க்கையிலையும் நேர்மறையான அதிர்வலைகள் அதிகமாகும். அப்படி எல்லாமே நேர்மறையான அதிர்வலைகளாக ஆகும்போது உன் மனசில் பயமோ பதட்டமோ இல்லாமல் நீ அமைதியாக எல்லா விஷயங்களிலும் ஒரு நல்ல முடிவெடுத்து சிறப்பாக செயல்பட முடியும். இத்தனை நாளாக கெட்ட மனிதர்களும் கெட்டெண்ணமும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் நிறைய தீமைகளை கொடுத்துருச்சு. இருந்தாலும் நீ செய்த இறை வழிபாடும் என் மேலே வச்ச நம்பிக்கையும் உன்னை காப்பாற்றினாலும் கூட அது தொடர்ச்சியாக உன்னை காப்பாற்ற முடியாத அளவுக்கு நீயாகவே போய் எதிர்மறை எண்ணங்களுக்குள்ள மாட்டிக்கிற. அதனால தான் அது எல்லாத்தையும் சரி செய்யும் விதமாக, உனக்குள் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்கும் விதமாக இந்த பச்சை கற்பூரத்தை தொட சொன்னேன். இந்த பச்சை கற்பூரத்தை தொட்டதின் மூலமாக உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் இன்று இரவோடு இரவாக நடக்கத்தான் போகுது என் தங்கமே. எத்தனை தீமைகள் இனி உன்னை நோக்கி வந்தாலும், எவ்வளவு கெட்ட மனிதர்கள் உன்னை நோக்கி வந்தாலும் அத்தனையையும் நன்மையாக மாற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்ததுதான் இந்த பச்சை கற்பூரம். பச்சை என்றாலே நினைப்பதை நடத்தி கொடுக்கக்கூடிய வெற்றிகரமான நிறம் அல்லவா? இந்த பச்சை கற்பூரமும் நீ நினைச்சது போல வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில நடத்தி முடிக்கும். இப்போது உன் வாழ்க்கையில இருக்கிற நிலைமையை பார்த்து நம்ம இப்படியே வாழ்ந்துடுவோமோன்னு யோசிச்சு கவலைப்பட்ட உனக்காக தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்பதை உணர்த்துவதற்காகவும் ராஜயோகத்தை உன் கைகளில் தருவதற்குமாக தான் இந்த பச்சை கற்பூரத்தை தொட சொன்னேன். நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிற பொய்யான மனிதர்களையும் போலியான மனிதர்களையும் நம்பும் அளவுக்கு உன் மேல நம்பிக்கை வைக்க மாட்ட. எல்லாரையும் நம்பி நம்பி நீ ஏமாந்ததெல்லாம் போதும் என் தங்கமே. என் நாமத்தை சொல்லக்கூடிய ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என்னையே நம்பி வாழக்கூடிய உனக்கு இனி எல்லா பொய்யான மனிதர்களின் முகமூடியையும் கலட்டி காட்ட போறேன். உன் வாழ்க்கையை பற்றியும் கடந்த காலத்தை பற்றியுமே நீ ரொம்ப யோசிச்சுக்கிட்டு தான் இருக்க. ஆனாலும் முடிவெடுக்கும் போது தப்பாக எடுத்துட்டு அது உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்துருது. அதனால தான் உன் வருங்காலத்தை சிறப்பான காலமாக மாற்றணும்னு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்தேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷங்களையோ பிரச்சனைகளையோ மற்றவங்க கிட்ட சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் இந்த சாயப்பாவை நோக்கி ஓடிவா. உனக்கு ஏதாவது பேசணும்னா நீ என்கிட்ட வந்து பேசு. நான் கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கை முழுவதும் துணையாய் உன்னை வழிநடத்தி சிறப்பாய் வாழ வைப்பேன் என் செல்லமே. மனசுக்கு கஷ்டமா இருக்கு அல்லது மனசுல கவலைகள் இருக்கு, பாரம் அழுத்துதுன்னா ஆறுதலை தேடி அடுத்தவர்களை நாடி போகாதே. உனது கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் எனக்கு நல்லா தெரியும். அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வலியையும் வேதனையையும் போக்குவதற்காகவே உன் சாயப்பா நான் இருக்கேன் என் செல்லமே. இனிமே நீ நிம்மதியாக வாழும்படியும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்படியும் நான் செய்ய போறேன். உன்னுடைய எண்ணமும் நோக்கமும் உன்னுடைய செயலும் உன்னுடைய குணமும் நல்லபடியாக இருக்கும்போது இனி ஒருபோதும் நீ தோத்து போக மாட்ட. நான் உனக்கு துணையா ஆறுதலா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக பயணிக்க செய்ய போகிறேன். நீ நம்பிக்கையோடு வேலை செஞ்சினா கண்டிப்பா உன்னுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். அது மட்டும் இல்லாம நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு பக்தியோடு என்னை நம்பி வரும்போது அழுது கடக்க வேண்டிய சூழ்நிலையை கூட நீ புன்னகையோடு கடந்துட முடியும். இப்போதே உன் மன கலக்கத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. வாழ்க்கையில எல்லாருக்கும் எப்போதும் சரியாகவே சிறப்பாகவே நடந்துராது. சில விஷயங்கள் வழி தவறி போனாலும் அதை தாண்டி உன்னை காப்பாற்ற நான் வருவேன்னு என்னை முழுசா நம்பு. இப்போதைக்கு
உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தும் காரணமில்லாமல் தாமதமாகுதுன்னு மட்டும் யோசிக்காத. எல்லாவற்றையும் காரணத்தோடு நடத்தக்கூடிய இந்த சாயப்பா தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறேன். கண்டிப்பா உனக்கான நல்லதையும் நானே நடத்துவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் அதை புரிஞ்சு வாழக்கூடிய பக்குவப்பட்ட பிள்ளையாக நீ இருந்தீனா உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி தானாக உன்னை தேடி வரும். சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு புரியாத போது அதை பார்த்து பயந்து போகவோ மிரண்டு போகவோ கூடாது. அதுக்கு பதிலாக எல்லாம் சரியாயிடும், என் சாயப்பா அனைத்தையும் சரி செஞ்சிருவான்னு நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் உனக்கான நல்லதை என்னால் செஞ்சு கொடுக்க முடியும். நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேளு. உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நான் உடனே கொடுத்துட்டேன்னா அப்புறம் உன் வாழ்க்கை உனக்கு வெறுக்க ஆரம்பிச்சிடும், ரசிக்க மறந்துடுவாய். அதே சமயத்தில் கொஞ்சம் காத்திருக்க வச்சு சரியான சமயத்தில் உன் கைகளில் ஒப்படைக்கும் போது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அல்லவா? ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற நம்பிக்கையோடு தான் தொடங்குகிறாய், எதிர்பார்ப்போடு தான் ஆரம்பிக்கிற. ஆனால் ஒவ்வொரு நாள் முடியும் போதும் அது உனக்கு பிரச்சனையையும் கஷ்டத்தையும் அல்லவா கொடுத்து விடுகிறது. அதனால தான் உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை தருவதற்காகவும் உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் இந்த சாயப்பா இந்த பச்சை கற்பூரத்தை தொட சொன்னேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டது தான்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்காக எந்த சூழ்நிலையிலும் யாருமே இல்லாத போதும் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். கற்பனையில் நீ எதையோ யோசிக்கிறத விட என்னை மட்டும் நினச்சிப்பாரு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து நல்லதை செய்து தருவேன் என் செல்லமே. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் நீ வாழ்கிறதுனால உனக்கு எந்த கஷ்டமும் நஷ்டமும் இல்லை. உன் கூட இந்த சாயப்பா இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். நிலை தடுமாறிய நிமிஷங்கள் எல்லாம் சரியாகி உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடப்போகிறாய். வெற்றியும் மகிழ்ச்சியும் உனக்கு மிக பெரிய அளவில் கிடைக்கும்படி நான் உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். உழைப்பு ஒன்றுதான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு வழின்றதை புரிஞ்சுக்கிட்டு உழைப்பையும் முயற்சியையும் செய்ய தயங்காதே. சில சமயங்களில் வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாத போதும் புரியாத போதும் நீ அமைதியாக இருந்தீனா உனக்கு பதிலாக இந்த சாயப்பா நான் வந்து துன்பங்களை முடிச்சு வச்சு இன்பங்களை அழகாக்கி அதிகமாக்கி கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை இனி இனிமையாய் மாற வேண்டும், நல்லது நடக்கணுன்றதுக்காக தான், அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக தான் இந்த பச்சை கற்பூரத்தை தொட சொன்னேன். நான் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்பட வேணாம். எல்லா தடையையும் தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை உன் வாழ்விலேயே நான் நடத்தி முடிப்பேன். நீ ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கான மகிழ்ச்சியான காலம் வந்துருச்சு. வேகமாக ஓடும்போது கால் இடறினாலும் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து ஓடிக்கலான்னு மனசை தயார்படுத்திட்டீன்னா கீழே விழுகுவது கால்களாக இருந்தாலும் எழுந்து ஓடுறதுக்கு மனசு இருக்கும். வாழ்க்கையில் நீ தோத்தும் போக மாட்டாய் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்ததை உன்னால் மறுக்க முடியாது, இப்போது நிகழ்வதை தடுக்க முடியாது. ஆனால் நிகழப்போகிறது உனக்கான நல்லதாக இருக்கும்படி இப்போதே உன்னால் மாற்றி அமைக்க முடியுன்றதை நீ புரிஞ்சு நல்லபடியாக வாழ பழகு.